Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். அதாவது இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்ம சேனல்ல நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு டாபிக் கூட சொல்லலாம். அதாவது EFX எடிட்டிங் இல்லனா MP4 எடிட்டிங்ல எப்படி சூப்பரா எடிட் பண்றது, லைக் ஒரு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நம்ம வந்து ஃபுல்லா சூப்பரா வந்து எப்படி எடிட் பண்ணனும், சோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணனும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட எடிட் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிருந்தீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எடிட் பண்ண தெரியும், EFX எடிட்டிங்னா நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ தான் பிகின் பண்ணுறீங்க, லைக் ஒரு பிகினராக இருக்கீங்க, EFX இல்லைனா MP4 எடிட்டிங்கு நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். லைக் பேசிக்காகவும் இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாட்டி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சூஸிங் எ பெட்டர் ஆடியோ இல்லைனா பெர்ஃபெக்ட் ஆடியோ ஃபார் யுவர் எடிட். ஒரு நல்ல ஆடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணுங்க. ஒரு எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லவ் எடிட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு பேடாஸ் எடிட்டாக இருக்கட்டும், எந்த எடிட்டாக இருந்தாலுமே சாங்கோட குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணாலுமே அந்த ஆடியோ நல்லா இல்லைனா வீடியோ நல்லாவே இருக்காது. ஸோ பெட்டர் ஆடியோ கண்டுபிடிக்கிறது இல்லைனா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். லைக் கென் எடிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த சேனல்ஸ்லாம் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான எடிட் ஆடியோஸ் வந்து கிடைக்கும். அப்படியே வந்து தமிழ் சாங்ஸ் தான் எங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் mymusicalrain.mp3 அந்த பேஜை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பரான ஆடியோஸ் வந்து அங்கேயும் கிடைக்கும். ஸோ ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா டாப்பாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேஜஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஆடியோ வந்து எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆடியோ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நான் ஒரு 4 செகண்டுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு ஆடியோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடுவீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த கரெக்டாக பீட் மார்க் பண்ணணும். ஸோ இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷனுக்கு எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஷன் நடக்கணும், ஸோ இந்த பீட்டுக்கு வந்து எனக்கு இப்படி ட்ரான்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆடியோ லைன்ஸை பார்த்தீங்கன்னா இதே போல் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே வந்து ஹெவியாக வந்து பீட் ஆகுது, எங்கே வந்து லோவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் காட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நார்மலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பீட் வந்து போகுது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் எப்படி இருக்கோ அதே போல் போகுது. ஸோ அந்த மாதிரி பீட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ஸ்லோ ஆகுது. ஸோ அங்கே ஒரு பீட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பீட் மார்க் வந்து கேட்டு பண்ண தெரில அப்படின்னா ஸோ இதே போல் வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அந்த ஆடியோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் டு எண்டு ஒரு சின்ன கேப் வந்து இங்கே வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்டாக இதே போல் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் மார்க் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஷன் ரெடி பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.20 இருக்குன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 4.28. ஸோ இந்த டியூரேஷனுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த டியூரேஷனுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். உங்களோட எடிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோக்கு ஏற்றாப்பில் பர்ஃபெக்டாக வரும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், தேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கு நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த எடிட்டுக்கு எந்த மாதிரி ட்ரான்சிஷன் யூஸ் பண்ண நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த மாதிரி ட்ரான்சிஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எடிட் வந்து பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். சிம்பிள் தான். இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு சாங் போகுதுன்னா நீங்கள் அதுக்கேற்றாப்பில் வந்து ட்ரான்சிஷன் வந்து மேக் பண்ணணும். லைக் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஜூம் இன் ஜூம் அவுட் இல்லைனா வந்து ஃபாஸ்ட்டான ரொட்டேட் இல்லைனா கார்னர் ஸ்பின், இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரான்சிஷன்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ட்ரான்சிஷன் நமக்கு எந்த மாதிரி வீடியோக்கு எந்த மாதிரி ட்ரான்சிஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு பேடாஸ் எடிட்டுக்கு போயிட்டு லவ் எடிட்டுக்கு யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து மச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேடாஸ் டைப்பில் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் சாங் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜூம் இன் வந்து பண்ணுவேன். ஓகே, இதே போல் வந்து ஒரு நல்ல ஜூம் இன் வந்து நான் கொடுப்பேன். கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதே போல் வந்து ஜூம் இன் வந்து கொடுப்பேன்.
இந்த ஜூமினை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஜூமின் வந்து வெறுமனே நம்ம வந்து ஒரு லவ் எடிட்னா வெறும் ஜூமின் மட்டும் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து பேடாஸ் டைப்புக்கு பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஜூமின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஜூம் கூட நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதுதான் கான்செப்ட். நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு எந்த மாதிரி டிரான்சிஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் கான்செப்டேமோ. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஜூம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட நேச்சருக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சிஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அதாவது ஒரு டிரான்சிஷன் நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம், ஒரு பேசிக்காக ஒரு டிரான்சிஷனாக மேக் பண்ணிட்டோம்டா அப்படின்னா அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிரான்சிஷனுக்கு பெர்ஃபெக்டான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், பெர்ஃபெக்டான சேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும், பெர்ஃபெக்டான பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். கிராஃப்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது ஒரு எடிட்டுக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிராஃப்ஸை பற்றி சொல்லலை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ஸை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். லைக் ஸ்டார்ட் டு எண்ட் என்னென்ன கிராஃப்ஸ் இருக்குது, அந்த கிராஃப்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ மறக்காமல் அதையுமே செக் அவுட் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளர் ஆப்ஷன்ஸ், அதாவது என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு டிரான்சிஷனுக்கு வந்து மெயின் அப்படின்னு நான் வந்து ஆட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? அடுத்த ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா பிளர் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த ஆட் எஃபெக்ட் போனோம்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேவ் வார்ப் இருக்கும். ஸோ இந்த வேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த ஆட் எஃபெக்ட் போங்க, அகைன் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்கும், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த ஆட் எஃபெக்ட் கலர் அண்ட் லைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து RGB ஸ்ப்ளிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ பேசிக்காக வந்து நான் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்சிஷனுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு எஃபெக்ட் கூட இருக்குது, பிஞ்ச் பல்ஜ். ஓகேங்களா? இன்னொரு பிஞ்ச் பல்ஜ், அதுக்கப்புறம் வெறுமனே பிஞ்ச் பல்ஜ், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ பெர்ஃபெக்டாக எந்த மாதிரி டிரான்சிஷனுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணுங்கிறத நீங்கள் பேசிக்காக வந்து மேஜராக யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ்லாம் இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்சிஷன்ஸ் உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு தான். பட் நீங்கள் வந்து நிறைய பேர் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சூப்பராக எடிட் பண்ணாலுமே உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது, வியூஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகாது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வந்து பெர்ஃபெக்டான சிசி வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோட வீடியோக்கு. ஒரு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேடாஸ் எடிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பேடாஸான சிசி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு லவ் எடிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிசி கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா சிசி வந்து டிஃபர் ஆகும். அதாவது ஒரு வீடியோலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பிரைட்னஸ் லெவல் இருக்கும், கான்ட்ராஸ்ட் லெவல் இருக்கும், ஸோ எக்ஸ்போசர் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓன் மைண்ட், அதாவது நீங்களே கஸ்டமைஸ் பண்ணணும். லைக் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்தாலுமே அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணால் தான் அந்த வீடியோவுக்கு செட் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். லைக் கலர் கிரேடிங் ப்ரீசெட்ஸ் இல்லைனா கலர் கிரேடிங் அலைட் மோஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம் யூடியூப்பில். லைக் ஒரு 35 to 40 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கலர் கிரேட்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான சிசி எல்லாமே போட்டிருக்கோம். க்ளோ ஆகட்டும், இல்லைனா வந்து பேடா சிசி ஆகட்டும், லவ் எடிட் சிசியாக இருக்கட்டும், எல்லா சிசிஸுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதேமாதிரி மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிசிஸ் பற்றி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே உங்களோட எடிட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணலாம். லைக் EFS எடிட்டிங்லாம் ரொம்பலாம் பெரிய மேட்டர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே அவங்க வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.